அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரே செல்ஃபோனில் 2 எண்களுக்கான வாட்ஸ்அப் எப்படி பயன்படுத்துறது, அதேபோல் சமூக வலைத்தளங்களில் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களில் 2 கணக்குகளுக்கான சமூக வலைத்தளம் ஒரே செல்ஃபோனில் எப்படி பயன்படுத்துறது. இப்போ வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா, நம்ம 2 சிம் கார்டு வச்சுருப்போம் எல்லா செல்லுலையுமே. ஒரு சிம் கார்டு நம்பர் தான் எல்லாத்துக்கும் கொடுப்போம், வாட்ஸ்அப் நம்பர்னு சொல்லிட்டு. இன்னொன்றில் நம்ம அவுட் கோயிங் பேசுவோம், அதை வச்சு அவங்க வாட்ஸ்அப் அதுக்கு அனுப்புவாங்க. அது வாட்ஸ்அப் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட அது மாதிரி சூழ்நிலையில் வந்து 2 சிம்முக்குமே நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஒரே செல்லில் வச்சுக்கும் போது அவங்க நம்ம எதுக்கு அனுப்பினாலும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பர்சனலுக்காக ஒரு மெயில் ஐடியோ அல்லது செல் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்டு போட்டு ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்போம் பர்சனலாக. சப்போஸ் அஃபீஷியலாக ஒரு பேஜ் வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது 2யும் ஒரே செல்லில் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இது மாதிரியான டிப்ஸ் வந்து இப்போ வேணும்னா உங்களுக்கு இதுக்காக ஒரு ஆப்புங்க வந்து நிறையா ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா டியூவல் ஃபேஸுங்கிற ஆப்பு. பார்த்திங்கன்னா டியூவல் ஃபேஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச்சில் டியூவல் ஃபேஸ் அப்படி டைப் பண்ணிங்கன்னா முதல் ரிசல்ட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் காமிக்கும், ஃபோல்டர் வியூவில் காமிக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த ஐக்கான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டர் மாதிரி, நம்ம ஃபோல்டர் போட்டு நிறைய ஆப் உள்ளே வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மாதிரி ஃபோல்டர் வியூவில் இருக்கும். இது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் டியூவல் ஃபேஸ்னு. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் டிஃபால்ட்டாகவே பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை அதில் காட்டும். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு சில பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது உள்ள என்ட்ரி ஆகும். டியூவல் ஃபேஸ் அசஸ் ஃபோட்டோ, மீடியோ இதெல்லாம் அசஸ் பண்ணிட்டோமான்னு கேட்குது. அதுக்கு அளவு கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே காமிக்குது. பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெசேஞ்சர் இதெல்லாம் காமிக்குது. நீங்கள் இது இல்லாமல் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும். இப்போ வந்து மெயில் ஐடி கொடுத்து பயன்படுத்துகிற ஆப் ஏதாவது இருக்குது. இப்போ பேடிஎம் அப்படின்னா நம்ம ஒரு செல் நம்பருக்கு ஒரு பேடிஎம் வச்சுருப்போம். இன்னொரு செல் நம்பருக்கும் நம்ம பேடிஎம் வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது பேடிஎம் இங்கே கொண்டுட்டு வந்துடலாம். 2 நம்பருக்கு. இப்போ காமனாக வெளியில் இருக்கிற பேடிஎம் பார்த்திங்கன்னா அந்த ரெகுலராக ஒரு செல் நம்பருக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அடிஷ்னல் வேணுங்கிற வேணால் இங்கே பேடிஎம் இங்கே கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ இது மாதிரி ஆடு ப்ளஸ் சிம்பிள் எடுத்திங்கன்னா எங்கள் சொல்லில் இருக்கிற ஆப் எல்லாம் காமிக்கும். எதுமோ டிக் அடிச்சுட்டு க்ளோன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா க்ளோன் ஆகி இங்கே லிஸ்ட்டில் வந்துடும் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்துருச்சுங்க. இப்போ நீங்கள் இந்த பேடிஎம் ஓப்பன் பண்ணி இன்னொரு செல் நம்பருடைய டீட்டெயில் லாகின் கொடுத்து போய்க்கலாம். இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஜென்ரலாக இப்போ சென்டருக்கு அழுத்தி வந்தீங்கன்னா பாருங்கள், மெயின் பேஜில் நம்ம பயன்படுத்துகிற வாட்ஸ்அப் இருக்குது. ஆல்ரெடி இங்கே நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிற வாட்ஸ்அப் வந்து ஜென்ரலாக இங்கே வாட்ஸ்அப் இங்கே இருக்குது. டோகிள் கீ ப்ளஸ் பண்ணி அடுத்து டியூவல் ஃபேஸில் போனீங்கன்னா அங்கே ஒரு வாட்ஸ்அப் இருக்கும் உள்ள. இப்போ இங்கே ஒரு வாட்ஸ்அப் மெயினில் ஒன்று இருக்குது. டியூவல் ஃபேஸுக்குள்ளே இந்த ஃபோல்டர் வியூ இருக்குல்ல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் இருக்கும். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ நம்ம புதுசாக வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டால் பண்ணால் என்னென்ன கேட்கும் அது எல்லாமே இது கேட்கும் புதுசாக. ஃபஸ்ட்டு என்ன உங்களுடைய செல் நம்பர் கேட்கும், அது ஓடிபி அது வந்து எடுத்துக்கும். ஓடிபி எடுத்தோடனே உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் ஆகிக்கும். அதே மாதிரி டியூவல் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது விளம்பரம் வந்துச்சுன்னா நீங்கள் இது டோகல் கீ கிளிக் பண்ணி இதை விளம்பரத்தை தள்ளி விட்ருங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு புதுசாக வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணால் என்ன வருமோ அக்ரி அண்டு கண்டினியூ அப்படின்னு கேட்கும். கொடுத்தோடனே அடிஷ்னலாக இன்னொரு செல் நம்பர் நம்ம கொடுத்தோடனே அது என்ன ஆகுதுன்னா அது எஸ்எம்எஸ் அனுப்பி அது ஓடிபி வரும். இந்த ஓகே கொடுத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஓடிபி வந்துருச்சுன்னா அதை என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூசுவல் பாருங்கள் ஓடிபி வந்துருச்சு 113821 போட்டோடனே அதே மாதிரி ஒரு சில பர்மிஷன் கேட்கும் கான்டாக்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கு. இது மாதிரிலாம் இப்போ ஒன்று புதுசாக நம்ம வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ண கேட்குது இல்லைங்களா, நேமு இது மாதிரிலாம் அதெல்லாம் கேட்டுட்டா இப்போ புதுசாக இருக்கிறனால எந்த சேட்டும் இதில் இல்லை. அதனால நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ கான்டாக்ட் அக்சஸ் பண்ணுறது கேட்கும். கான்டாக்ட் அக்சஸ் பண்ண கேட்டுச்சுன்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுனால இந்த நம்பருக்கு, அதாவது இந்த எண்ணுக்குரிய இது ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறதுனால எல்லாமே எம்டியாக இருக்குது. புதுசாக நான் கிளிக் பண்ணேன்னா என்னுடைய எல்லாமே நம்ம இதுக்கு மேலே புது வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, டோகிள் கீ ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பும் இங்கே இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பும் இருக்கும். நீங்கள் டியூவல் ஃபேஸில் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இங்கே ஒரு வாட்ஸ்அப் இதை இந்த டியூவல் ஃபேஸில் போய் ஓப்பன் பண்ணி இந்த வாட்ஸ்அப்பு பார்த்தீங்கன்னா 2 வாட்ஸ்அப் காமிக்கும். இந்த வாட்ஸ்அப் வந்து நம்ம மெயின் நம்பருக்கு யூஸ் பண்ணுறது. இந்த வாட்ஸ்அப் நம்ம வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணது யூஸ் பண்ணிக்கிறது. இதே மாதிரி ஃபேஸ்புக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் டியூவல் ஃபேஸில் போயிட்டு ஃபேஸ்புக்கு கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் என்ன கேட்குமோ அது மாதிரி நீங்கள் உங்களுடைய யூசர் நேம், அதாவது மெயில் ஐடி அல்லது செல் நம்பர் கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் இப்போ இன்ஸ்டாகிராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் புதுசாக லாகின் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபேஸ்புக் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அதே மாதிரி கேட்கும். நீங்கள் அதை லாகின் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இன்னொரு நம்பருக்கான ஃபேஸ்புக்கை பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இதில் ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. இது கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அட்டன் டைமில் 2 ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் இருக்கிற ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ண ஃபேஸ்புக் இதில் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி லாகின் பண்ண ஃபேஸ்புக் வரும். இது வந்து ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ண ஃபேஸ்புக் இதில் இருக்குது. இதில் டாகிள் கீ ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் புதுசாக இந்த டியூவல் ஃபேஸுக்குள்ளே வர்றீங்க இல்லைங்களா, அது இருக்கும். அட்டன் டைமில் 2 ஆப்பையும் இதே மாதிரி பயன்படுத்திக்கலாம். நீங்கள் என்னென்ன இது பயன்படுத்துகிறீங்களோ இதே மாதிரி 2 அக்கௌண்ட் பயன்படுத்துகிற ஆப் எல்லாமே இதில் பயன்படுத்திக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற என்ன டிப்ஸ் வேணும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.